திருச்சியில் செவிலியர் மாணவி உயிரிழப்புக்கு குறிப்பிட்ட மருந்து பேட்சால் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறைக்கு மருத்துவர் குழு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. திருச்சி அரசு மருத்துவமனையில் மூக்கடைப்பு காரணமாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்தார். இது தொடர்பாக விசாரித்த மருத்துவ கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையிலான குழு சுகாதாரத்துறைக்கு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது. அதில் ஒவ்வாமைக்காக வழங்கப்பட்ட டெக்ஸாமெதோசோன் என்ற மருந்தின் குறிப்பிட்ட பேட்ச் காரணமாக உயிரிழந்திருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே பேட்ச் மருந்து செலுத்தப்பட்ட மற்ற 3 நோயாளிகளுக்கு கடுமையான இதய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனால் அந்த மருந்தின் குறிப்பிட்ட பேட்சை பயன்படுத்த சுகாதாரத்துறை தடை விதித்துள்ளது. அந்த மருந்தின் உற்பத்தி தரத்தை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் எனவும் நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளது. ஆய்வின் முடிவுக்கு பிறகு மாணவி உயிரிழப்புக்கு முழு காரணம் தெரியவரும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். திருச்சியில் செவிலியர் மாணவி இறப்புக்கு காரணமாக சொல்லப்படும் டெக்ஸாமெதோசோன் மருந்து குறித்து சென்னையில் உள்ள கிங் மருத்துவ மையத்தில் ஆய்வு நடைபெற்று வருகிறது. அது குறித்த தகவல்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், ஒரு குறிப்பிட்ட பேட்ச் மருந்தால தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதா விசாரணைக்குழு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. தற்போது அது தொடர்பாக என்ன அங்கு ஆய்வு நடத்தப்படுகிறது? அந்த மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா? மருத்துவத்துறை தரப்புல என்ன சொல்றாங்க? பாலா, திருச்சி அரசு மருத்துவமனையில் மூக்கடைப்பு காரணமாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற செவிலியர் மாணவி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இதற்காக சுகாதாரத்துறை சார்பில் ஒரு மருத்துவர் குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மருத்துவர் குழு நடத்திய ஆய்வுல சிறுமிக்கு சிகிச்சைக்கு பிறகு வழங்கப்பட்ட ஒவ்வாமைக்காக வழங்கப்பட்ட மருந்தினாலதான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்க கூடுமோ என ஆய்வறிக்கையில கூறியிருந்தாங்க. அது மட்டுமல்லாம அந்த டெக்ஸாமெதோசோன் என்று சொல்லக்கூடிய மருந்தை உடனடியாக ஆய்வு செய்து மருந்தினுடைய தரம் தன்மை கரெக்டா தான் இருந்ததா என்பதை ஆய்வு செய்யவும் அந்த ஆய்வறிக்கையில சுகாதாரத்துறைக்கு மருத்துவர் குழு அனுப்பியிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இந்த டெக்ஸாமெதோசோன் இந்த மருந்து தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய கிங் மருந்து மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆய்வுல மாணவிக்கு வழங்கப்பட்ட அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய டெக்ஸாமெதோசோன் மருந்தினுடைய மாதிரி என்பது எடுத்து வரப்பட்டிருக்கிறது. மாணவிக்கு ஒவ்வாமைக்காக வழங்கப்பட்ட டெக்ஸாமெதோசோன் மருத்துவ தன்மை உள்ளதானா, அதே போல மாணவிக்கு வழங்கப்பட்ட அந்த டெக்ஸாமெதோசோனுடைய மருந்தினுடைய தொகுப்பு மாதிரியும் அதே போல இந்த டெக்ஸாமெதோசோனுடைய உண்மை தொகுப்பு மாதிரியும் எடுத்து வரப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அந்த மருந்துல மூலக்கூறுகள் சரியான அளவு இருந்ததுதானா, பேட்ச் மருந்துல என்னென்ன குறைபாடு இருந்தது என்பதெல்லாம் ஆய்வு செய்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில இந்த கிண்டில் இருக்கக்கூடிய கிங் மருந்து மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் மாணவிக்கு வழங்கப்பட்ட மருந்தினுடைய தரம் தன்மை அதில் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் இந்த ஆய்வு என்பது நடந்துட்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மாணவியினுடைய உடல் உறுப்புகள் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய தடயவியல் ஆய்வு மையத்தில் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸா அந்த பக்கம் ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. இரு ஆய்வு நிறுவனங்களுடைய ஆய்வறிக்கைக்கு பிறகு சுகாதாரத்துறை அந்த செவிலியர் மாணவி உயிரிழந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்த முழுமையான ஆய்வறிக்கையை வெளியிடும் என தெரிவிக்கிறார்கள். பாலா, வீரகுமார், அதே போல தமிழ்நாடு முழுவதுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த டெக்ஸாமெதோசோன் மருந்து அனுப்பப்பட்டிருக்கும். இந்த பேட்ச்ல இந்த மருந்து ஒரு எக்ஸ்பைரி ஆனதா அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. அப்போ மற்ற மருத்துவமனைகள்ல அந்த மருந்தை ரீகால் பண்ணிட்டாங்களா? அது குறித்து என்ன சொல்றாங்க? இந்த மருத்துவர் குழு சுகாதாரத்துறைக்கு இந்த டெக்ஸாமெதோசோன் மருந்துல குறைபாடு இருக்கிறதா என்ற ஆய்வை மேற்கொள்ளணும். செவிலியர் மாணவி உயிரிழந்ததற்கு காரணம் இந்த மருந்து தானோ என்ற ஒரு கேள்வி இருக்கு அப்படிங்கறத சொன்ன உடனேயே அன்று இரவே தமிழ்நாடு முழுவதும் அந்த குறிப்பிட்ட பேட்ச் 63004 இந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய டெக்ஸாமெதோசோன் மருந்து அந்த தொகுப்பு முழுவதையுமே தமிழ்நாடு முழுவதும் நிறுத்தி வைக்கப்படுவதாக பயன்படுத்தக்கூடாது என சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த டெக்ஸாமெதோசோனுடைய குறிப்பிட்ட பேட்ச் தமிழ்நாடு முழுவதும் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருந்துல உண்மையாகவே கலப்படம் இருக்கிறதா அல்லது அதில் ஏதேனும் வேற எதுவும் தவறு நடந்திருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஒவ்வாமை மருந்து மட்டுமல்லாம சிறுமிக்கு வழங்கப்பட்ட பிற மருந்துகளையும் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். பாலா, ரொம்பவே வேதனையான விஷயம். இருந்தாலும் ஆய்வறிக்கையின் முழு விவரம் வந்த பிறகுதான் என்ன என்று நமக்கு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.